ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி நார்மலாக பிரச்சனை பார்த்துக்கிறது விக்கெட் கேம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்றது வீடியோக்கில் கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றி எடிட் பண்ணுறோம். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் லெஜெண்ட்ஸ் அகாட்சுகி ரைசிங். அந்த கேமுடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நருட்டோ வந்து 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தார். கக்காஷியோட பில் ட்ரைனிங் பண்ணார். அப்புறம் ஷிகமாரு டெமாரி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சேலஞ்சு பண்ணி ஒரு ஃபைட்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அகாட்சுகியில் இருக்கிற நம்ம சாசுரி டைடாரா 2 பேரும் வந்து காராவை தேடி போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. இப்போ நாம் வந்து காராவை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கட்சீனுக்கு நருட்டோவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியல. இவர் போய் டைடாராவுடைய அந்த கிளாஸ் ஸ்பைடர்ஸ்டாக சண்டை போட்டுட்டு இருந்தார். அதோட முடித்தோம். வாங்க அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா போன வீடியோவில் போனோம், ஒரு வாட்டி போனோடனே மண்டையிலே தட்டி தம்பி உக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட முடிச்சிட்டோம். போன வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். பட் இந்த வீடியோ அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சினாரியோ மோட் சாண்ட் ஃபைட்ஸ் பேக் சாப்டர் 3. நம்ம வந்து கக்காஷியும் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில. ஷிகமாரு 2 பேரையும் வச்சுட்டே போவோம். சாண்ட் ஃபைட்ஸ் பேக். நம்ம வந்து இந்த கட்சின்னு ஒன்று வரும், அது போன வீடியோ பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போன வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். கட் பண்ணிடுறேன். ஓகே, எங்கடா இருக்கீங்க? இருங்க. குனாய், ஓ மை காட், வா வா வா. என்ன தலை, நீங்கள் போய்ட்டு செட் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துட்டான்டா, கரெக்டாக செட் பண்ணுறான், அடிக்கிறாங்க. அவ்வளோதான், இதுங்களை இப்படியே முடிச்சிட வேண்டியதான். ஏய், இவனை லொக்கேட் பண்ணுறானா உங்கள் அக்கா மக்கா. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஷரிங்கன் காலியாகிடுச்சு, ஷுரிக்கன் காலி ஆகிரும்னு நினைக்கிறேன். இருடா 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 இருடா, ரொம்ப அவசரப்படாதா. ஹெல்த்தை போட்டு வரேன்டா. ஐயோ வந்துட்டான்ல கிட்ட. அவனை ஃபோக்கஸ் பண்ண தப்பாக போச்சுங்க. ஏய் போடா, வீட்டுக்கு போடா தம்பி. இத்தனை பேர் ஒன்றா வரீங்க. ஏய் ஹெல்த்து மட்டும் போட்டுக்கிறேன்டா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ரவுண்டு கட்டானுங்க. ஏய் ஹெல்த்து மட்டும் போட்டுக்கிறேன்டா. ஏய் கொஞ்சம் கேப் விடுங்கடா. எத்தனை பேரா வருவீங்க? ஐயோ பெரியாத்துறானுங்க. இருங்க, இந்த வாட்டி வந்துட்டு ஒரு சேவ் ஒன்று பண்ணிப்போம். வேறு வெறியாத்தானுங்க. பதினாறு சுரிக்கன் தான் இருக்காடா. பூரா சுரிக்கன் காலி பண்ணிட்டாங்க. 25 இருந்துச்சு. வா ஓ போ போ. எத்தனை பேர் வந்தாலும் வெட்டுவேன். ஷுரிக்கன் விட்டே வெட்டுவேன். இப்போ வா வாடாடி வாடா வாடா என் ஜொம்ப. போடா வீட்டுக்கு. ஐயோ ஏய் இருங்க. ஐயோ ஓடிரு. ஏய் நீ யாரா கோமாளி?
ஹெல்த்து போடணுங்க. ஹெல்த் இல்லைங்க, முடிச்சு விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். இவனை நாம் முடிச்சு விட்டுட்டு நாம் ஹெல்த்தை போடுவோங்க. ஹெல்த்தோட நிலைமை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. பின்னாடி எதோ வருது. ஏய் இர்றா தப்புச்சிட்டான். இல்லை சேவ் இருக்குது. சேவ் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். என்னடா இந்த சொம்பைங்களாம் நம்மளை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். வா ஓ ஐயாய் என்னடா அதெல்லாம் நியூட்ரிஷன் ஃபுட்ஃபில்ஸா? நீ வா, இப்படி கொஞ்சம் ஓரமாக வா, உனக்கு தனியாக எடுத்துன்னு போய் செய்கிறேன். வாடா கிட்ட வாடா. அடா சைக்கோ, நான் சொல்கிறேன்டா. என்ன டிகிரி இருந்தால் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சார்ஜ் பண்ண ரசிங்கனை காலி பண்ணுவேன். இரு மாமே. என்னடா என்ன நீங்கள்லாம் ஒரு ஆளாடா? இவனுகிட்ட இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம அக்காட்ஸ்கி கூட சண்டை போடும்போது என்ன ஆகும் போதோ. வந்துட்டிங்களாடா, நல்லாவங்களா? ஹெல்த்தே வேணாண்டா, இறா உன்னை இப்படியே முடிக்கிறேன்டா. ஓடா தம்பி, வீட்டுக்கு போ. இனிமேல் நீ எங்கேருந்து வீட்டுக்கு போகிறது? நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் இனிமேல். இருங்க, நான் போய் ஷுரிக்கன்லாம் வாங்கணுங்க. ஷுரிக்கன் வாங்கணும், குனாய் பிளேட்லாம் வாங்கணும். வாங்கிட்டு தான் இவங்களுக்கு இருக்குது. இவங்களை அப்புறம் செய்வோம். என்ன நீ மட்டும் தனியாக நிற்கிற? ஐயோ ஓ, இருங்க இப்போ எழுத்த போடுவோம். இருடா, 10வது எழுத்து. அவ்வளோதான், இந்த எழுத்து போதும் இவனை முடிக்க. வாடா வா. போயிட்டு வா, பாய். ஒரே அடிங்க, ஒரே ஷுரிங்கன் ரசிங்கன் சொல்லி முடிஞ்சு. இவனையும் அதேமாரி அடிப்போம். போயிட்டு வா. ஷாப் எப்படி பண்ணுறது யாராவது சொல்லி தரீங்களா? போடா, சேவ் இருக்குது. ஒரு சேவ் ஒன்று பண்ணிட்டு, எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சேவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அது மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான். ஓகே, ஒரு சேவ் ஒன்று போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா. அந்த கட்சின்னு வரவே இல்லை. இப்போ நாம் எதுக்கு காரா இந்தமாரி சண்டை போடுறது எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. இல்லை தெரிஞ்சுதா இல்லை சும்மா சண்டை போடுறாங்களான்னு தெரில. காரா தலை விரிக்க ஓடுறாரு. டேட்டாரை எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டார். அதாவது வில்லேஜை விட்டு வந்துட்டார். நீ உன்னுடைய வில்லேஜுக்கு ஓ நீ பயப்படுறியா உன்னோட வில்லேஜுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஞ்சுரிக்கு ஒன்று, அதாவது இந்த ஒரு இடத்துல குவைட்டாக உக்காரணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. நீ எல்லாத்துக்கும் அப்புறம் ஓ நான் உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னை பிடிச்சி போதானே வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற ஹிடன் அக்காட்சிக்கோட எல்லாமே தெரிய அப்படி கொஞ்சமாக வெளியே வருது அந்த மாதிரி சொல்கிறாருட்டுக்கு. இங்கே ஒரு பறவை கூட இல்லை இந்த டெசர்ட்டில். அவர் என்ன கேட்டிருக்காரு, டைடர் என்ன கேட்டிருக்காரு, அப்போ இந்த அக்காட்ஸ்கி உனக்கு பிடிக்க வர்றதெல்லாம் உனக்கு தெரியுதாட்டுக்கு அந்த மாதிரி கேட்டதுக்கு காரம் சொல்கிறாரு. அப்புறம் எப்படா மெண்டலு வானத்தில் டெசர்ட்டில் தான் பறவையே இருக்காது, எப்படா மெண்டலு மேலே இந்தமாரி இவ்வளோ பெரிய வெள்ளை காக்கா வந்தது அப்படின்னு கேட்குறாருங்க. வெள்ளை காக்கா தான் அது. ஆனால் இப்போ உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு, அதாவது உன்னை பார்க்க நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீயே என்னை தேடி வந்துட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. பேசுனது போதும், ஆரம்பிக்கலாங்களா அப்படின்றாரு. என்னடா துப்பியை கட்டிக்கல போட்ட, இவன் உசுமா கேட்கலானா இருப்பானோ பார்ப்போம். உசுமா கேட்கலான்றான், நமிகா செய்யலான்னு என்ன சொல்கிறீங்க? ஓகே, காரை வச்சு விளாட போகிறேங்க ஃபேன்ஸ்.
இருங்க ஃபேன்ஸ். ஐயோ இவனா இத்தனை சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறான். ஏய் நான் ஒரு காசு கேட்கடா, மரியாதை கொடுறா. இருடா வரண்டாடுறா. அப்படியா ஓ என் காராக்கு ஏதோ அட்டாக் இருக்கா? அக்கா எத்தனை அட்டாக்கடா? ஸ்டான் காஃபன் போட்டு தாக்கு. என்னடா டைராவை முடிச்சு விட்டாச்சு. அதுக்குள்ள காசு கேட்க காராவோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணாங்க, ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸ்டான் காஃபன் போட்டோம், முடிச்சு விட்டாச்சு அவனை. என்னடா இவ்வளோ சொம்பியாக போயிட்ட டேடாரா? என்னங்க இது? ஓகே உக்காந்துட்டான். ஓ நீ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட கொஞ்சோண்டு கிளே தான் இருக்குது அப்படின்றாரு. சாஸ்திரி சொன்னது கரெக்டு தான், இவன் ஏற்கனவே நான் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகி வரல அப்படின்றாரு. என்ன ஆச்சு? உன்னுடைய கிளேலாம் இதாகிடுச்சா? உன்னோட கிளேலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்றாரு. நீ எப்படி என்னுடைய ட்ரிக்ஸை என்னுடைய ஆர்ட்டை வந்து ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம்? உன்னுடைய வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. என்னுடைய ட்ரிக்கான ஆர்ட்டு தான் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாரு. C3 சக்கராவை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே என்ன பண்ண போகிறீங்க? என்னடா அது? என்னது அப்படின்றாரு. என்னமோ கையில் வச்சுருக்கிறாங்க. ஓ நான் வந்து டயர்டாக இருக்கேன், போரிங் எக்ஸ்பிரஷன்லாம் தரேன். நான் உன்னுடைய இப்போ மூஞ்சை பார்க்க போகிறேன், உன்னுடைய வில்லேஜ் அழியிறத. அதாவது உன் வில்லேஜ் அழியும் போது உன் மூஞ்சி எப்படி இருக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாரு. நான் உன்கிட்ட ஒன்று நான் சொல்லணும். ஓ உன்னுடைய வில்லேஜ் வந்து ஒரு சின்ன குவைட் ஆர்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னுடைய வில்லேஜ் நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நான் இன்னும் நல்லா ஃபன்னாக்க போகிறாராம். என்னடா அது? நீ வந்து இதுக்கு விலை கொடுத்தே ஆகணும் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க, அவன் கலாய்க்கிறாங்க காராவை. மன்னிச்சிருங்க, என்னால் அது முடியல, என்னால் பண்ண முடியாது. சான் பிரிசன்றாரு. அதுவும் கை கட்டினே சொல்கிறாரு பாருங்க. சான் பிரிசன். சான் காஃபன் ஓடு. இந்த அட்டாக் வச்சு தாங்க அவனை முடிச்சு விட்டோம். ஆனால் 2 அடியில் போட்டாங்க. அதான் என்னடா அது? சான் கஃபன் முடிச்சு விட போகிறாராட்டுக்கு. ஓ அந்த மொத்த வெடிப்பு அந்த மண்ணுக்குள்ளேயே வச்சு தாங்கிட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு. ஏய் பின்னாடி இருக்காங்க தம்பி, பின்னாடி பாரு, இது உனக்காக சர்ப்ரைஸ் அப்படின்னு. என்னது அப்படின்னு. இப்போ நீ என்னுடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்க அப்படிங்கிறான். போட்டான் பக்கத்தில் வச்சு நல்லா பெரிய வெடிப்பாக வச்சு முடிச்சு விட்ருப்பான் எல்லாருக்கும். சாஸ்திரி வெயிட் பண்ணுறாரு. நீ ரொம்ப லேட் பண்ணுற, நான் உன்கிட்ட சொன்னல எனக்கு வெயிட் பண்ணுறது பிடிக்காதுன்னு அப்படின்னு. தூக்கிட்டு வந்துட்டாங்க காராவை. இதே ஒரு காசுக்காக மரியாதை இல்லாமல் மண்டை மேலே அடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேட்டுக்கு. நான் நினச்சதை விட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு டைடாரா சாஸ்திரி கிட்ட. அவன் அப்பயே சொன்னான், நான் உன்கிட்ட சொன்னல நீ நல்லா ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கணும்னு. ஓ இதை பற்றி கவலைப்படாதீங்க சாஸ்திரி மை மேன் அப்படிங்கிறான். ஓகேவா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறாரு சாஸ்திரி. சாஸ்திரி தான் இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு சேர்த்த அக்காட்ஸ்கி மெம்பர். ஆமாம் இருக்கிறதுல ரொம்ப இதாக யூஸ் பண்ண சீக்கிரமாக ஃபஸ்ட்டு சீசன்லேயே செத்து போயிடுவார் மனுஷன். ஓகே பாக்கி. என்னடா பாக்கின்னு பேர் வச்சுருக்க? நீ எங்கே போகிறதா முடிவு எடுத்துருக்க கான்குரு? நீ வந்து ஆர்டர்ஸ்லாம் இல்லாமல் இங்கேருந்து இங்கே நகரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து என்னை வந்து ரொம்ப அதை என்ன சொல்கிறது வரி பண்ண வச்சிருச்சு. என்னால் காராவை எங்கேயுமே பார்க்க முடியல. ஏதோ ஒன்று என்னமோ ஆகிருக்கு காராக்கு, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவன் மனசுக்குள்ளே பாக்கி சொல்கிறாரு, காராக்கு இப்படி ஆயிருக்கு, எதுவும் ஆயிருக்கக்கூடாது. ஆனால் இந்த சண்டே வந்து எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள்னு நினைக்கிறேன். என்னமோ ஆயிருக்குண்ணே. என்னங்க எல்லோரையும் அடிச்சு போட்டு வச்சுருக்கிறான். ஓ இது சாஸ்திரி பண்ண வேலை. ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி வச்சு அடித்தான்ல.
ஓ உன்னால் என்னை உன்னால் என்னை நிறுத்த முடியாது, நான் வந்து காராவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இது வந்து ரொம்ப ஆபத்து, உனக்கு அங்கே என்ன நடக்குது, நீ யாரை வந்து யார் கூட மோத போகிறேன்னு தெரியாமல் போவாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம காசையாவை அங்கேயே விட்டு வந்துடலாமா? அது முடியாது, நான் போவேன் அப்படிங்கிறான் கான்கரு. உன்னால் அங்கே போய் எதுவும் பண்ண முடியாதுடா, புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உன்னால் தனியாக போய் சண்டை போட முடியாது அப்படிங்கிறாரு. அவன் போயிட்டான். சே கான்கரு ஏண்டா தற்கூரி நாயா அப்படின்ற மாதிரி இவர் பார்க்குறாரு. எனக்கு எதுவுமே வந்து நல்லதாக படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னமோ பெருசாக ஆக போகுது அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக ஆக போகுது. காரை ஒரு காசையாக மரியாதையெல்லாம் மண்டை மேலே அடிச்சுக்கிட்டு போட்டான். அந்த வெள்ளைக்காக்கா என்ன, அந்த வெள்ளைக்காக்கா கூட நம்ம சண்டை போடுவோமா ஃபேன்ஸ்? ஆனால் வரீங்களாடா சண்டைக்கு? எனக்கு இப்போ நருட்டோ இங்கே டெசர்ட்டில் என்ன பண்ணுறது அதாங்க எனக்கு தெரியல. யாரா நீங்கள்? நல்ல வேலை தான். இரு நானும் வச்சுருக்கேன் ஷுரிக்கன், ஒன்று தான் இருந்துச்சு. இருடா நமக்கு இன்னும் வரலங்க. காராக்கு பார்த்தீங்களா எத்தனை 4 அட்டாக்குமே ஓப்பனில் இருந்துச்சு, நமக்கு 2 தான் இருக்குது. அப்போனா என்ன இன்னும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அட்டாக்கு வருமா இல்லை அது அவ்வளோதானான்னு தெரில. நருட்டோக்கு கம்மியாக தாங்க ஜுட்ஸு தெரியும். சமணி ஜுட்ஸு இல்லை தான் இருக்குங்க நம்மள்ட்ட. என்ன இருக்கும் எங்கே போச்சு இது? ஆளுங்க அதிகமாக வராங்களான்னு பாருங்கள். நம்ம அந்த 90s மூடை போட்டு விட்ருவோம், ரேஜ் மூடை. இது மட்டும் லைட்டாக இந்த இடம்லாம் கிளிச் ஆகுது, என்னன்னு தெரியல. வர ரொம்ப கேம் வந்து என்ட்ரிங் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலுமே தான் நருட்டோ வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் வருது. எத்தனை பேராக இருக்கீங்க? 4 பேருக்குலாம் அதை போட்டால் வந்து 9 தாங்க அசிங்கம். இல்லைங்க நம்ம 9 பவரை போடுறதுக்கு நம்ம ஷேடோ பண்ணி ரசிகை சேர்த்து போடுவோம். ஆனால் நல்லவனே ஓ ஒரே அடி. ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னை நான் பேசிக்கிறேன் விடு. போய்ட்டு வா, வீட்டுக்கு போய்ட்டு வா. பவர் ஆமாம் இது ஏற்றுறதுக்கு எதாவது பண்ண முடியுமா வேன்ஸ்? அதுவாக ஏறுது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த ட்ராகன் பாலில் வந்து ஏற்றுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ட்ராகன் பால் கேம்ஸில் அந்த மாதிரி ஏற்ற முடியுமா? முதல்ல போய் ஷுரிக்கன்லாம் வாங்கணுங்க. அது எங்கே வாங்குறது? ஷாப் எங்கே இருக்கும் யாராவது சொல்கிறீங்களா? இவன்ட்டே கேட்பான், நான் மட்டை மேலே அடிச்சு தம்பிலே இங்கே வாயன், இங்கே வா. இந்த ஷுரிக்கன்லாம் எங்கே வாங்குறது சொல்லு. சொல்ல முடியாது. இந்த வாங்கிக்க அடிச்சு இவனை அடித்து போட்டு கேட்போங்க. இவனை அடித்து முடிச்சுட்டு இவன்ட்டே கேட்போம். இப்போ நீ சொல்லி தானே ஆகணும். இப்போ இங்கோட இருடா அவ்வளோதான். இப்போ சொல்லு என்னடா மறந்துட்ட? சொல்லாமலே ஓட்டாங்க. சரிக்கோ என்ன கிடைக்கும்? ஸ்ட்ராங் நியூட்ரிஷியல் பில்ஸ்லாம் கிடைக்குதுடாடி. அந்த எங்கடா வந்து தொலைறானே சனியம் பிடிச்சவனுங்க. இல்லைடா கீழே சக்கரா ஃபுல்லாக வச்சுன்னா ரசிகனை போட்டே முடிச்சு விட்ருவோம் உங்களை. கீழே சக்கரா இல்லை. ஒன்றுடா அவ்வளோதான். போயிட்டா பாய் வரட்டா. என்னடா இது பெஞ்ச் எவனை வெடி வச்சு தாக்குறான் பெஞ்ச் நம்மள. எங்கேருந்துடா வந்துது அது? ரைடரா போய் எனக்கு தெரிஞ்ச அந்த காக்கா ஒன்று வச்சுருந்தாலாம் ஃபேன்ஸ். அந்த காக்கா வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டு மேலேருந்து போட்டு சட்டுக்காக தான் வச்சிச்சு. அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ அதை காத்திருங்க அப்படிங்கிறான். நில்லுங்க, நீ காராவை எங்கே எடுத்துகிட்டு போய்? நான் காராவை திருப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். டைடரா நீ கிளம்பி போ அப்படிங்கிறாரு. நீ உன் வழியை பார்த்து போ அப்படிங்கிறான். ஓ அப்போ நீ என் கூட சண்டை போட வரியா குரோ அப்படிங்கிறான். பப்பர் மாஸ்டர் இவனுமா? பப்பர் மாஸ்டர் ஓகே இவன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிறான் டைடரா. அந்த காக்காவை தூக்கிட்டு போடா. ஒரு நிமிஷம் நிறுத்து. அதாவது அவனுங்க டைடரா சொல்கிறான் அங்கேயே நில்லு அப்படிங்கிறான். சாஸ்திரி தடுத்துட்டான். நீ அப்படிங்கிறாரு.
நான் வந்து எனக்கு வந்து எல்லாரையும் காக்க வைக்கிறது பிடிக்காது. நான் வந்து யாரையும் காக்க வைக்க மாட்டேன். அதாவது உண்மையாலுமே அவருக்கு வந்து காக்க வைக்கிறது பிடிக்காதாங்க ஃப்ரெண்ட்ஸ். காக்க வைக்கிறது பிடிக்காதான் அவருக்கு. நான் எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிச்சுருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கு இப்போ சண்டை நடக்க போகுது. அது உறுதியாகி விட்டது. ஓகே, நருட்டோ இங்கே என்ன பண்ணுறாரு? ஏய், நருட்டோக்கு இங்கே என்னங்க ஃபேன்ஸ் வேலை? இருங்க, அவனை லொக்கேட் பண்ணுவோம். இரா ஒரே ஒரு நிமிஷம்டா. டேய், நீ பாஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு போன இதில் சேவ் பண்ணாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ நடக்க போகுது. ஏய் இருடா சைக்கோ. ஏய் நருட்டோக்கு இங்கே என்னடா வேலை? யாரோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இரா, ஹெல்த்தை போட்டுக்கிறேன். நாங்கள் இந்த அடி அடிக்கிறான். போட்டுருவோமா ஹைப்பர் மூடு? டே நாங்கள் இந்த அடி அடிக்கிறான். சரியில்லைங்க அவன். இவனை முடிச்சு விட்டுருணுங்க. சாசுரி நீயா நானா பார்த்துருவான் வா. நருட்டோ உசுமாக்கி. ஆக்சுவலாக இவனுங்க இப்போ ஃபஸ்ட் டெயில் இன்ஜுரிக்கெல்லாம் பிடிக்கணும். எதுக்கு இப்போ 9 டெயில்ஸில் வந்திருக்கானுங்க? ஆக்சுவலாக இது கொடூரமான பாய்சனுங்க அவன் வச்சுருக்கிறது. இவன் ஒரு சைக்கோங்க அவன். ஆக்சுவலாக இப்போ நான் கான்குரை வச்சு ப்ளே பண்ணுவோம் தான் நினச்சேன். இந்த அடி அடிக்கிறானே, முடிச்சு விட்டு போ. இருடா டே இருடா. எழுத்த போட்டுப்போம். எவ்வளோ எழுத்த போட முடியுமோ போடுவோம். சைக்கோ சட்டி நாய. காசுக்காக இருந்திருந்தா 2 அடி காசு சேன் காஃபானு போட்டு முடிச்சு விட்டு வந்துருக்கலாம் அவனை. நம்ம இன்னும் கற்றுக்கலங்க அந்த அளவுக்கு. கற்றுக்கிட்டோன்னா அப்புறம் அவனை சொல்லலாம், அது வேறு விஷயம். இவன் மயங்கிட்டானே. இவன் அவனுக்கு இதாங்க வேலை, மயங்க வச்சு அடிக்கிறாங்க. எங்கடா போனா? டே இருடா. அடா சைக்கோ. சார்ஜ் பண்ண ரசிகர்லேருந்து தப்பிச்சிட்டாங்க சைக்கோ சட்டி. அது வேறு ஏறி தொலையாத சீக்கிரம். பென்ஸ் அந்த ஹைப்பர் மூடு ஆக்டிவேட் பண்ணலாமா பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஆக்சுவலாக இவங்க எனக்கு தெரிஞ்சு நருட்டோக்கு மட்டும்தாங்க இந்த காம்பர்ட்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு ஹைப்பர் மூடா வாடா. ரஸ்ஸிங் யூஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? இவனை இதுலேயே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விட்டுருந்தாங்க. பட்டுன்னு முடிக்கணும். ஏய் அந்த முடிஞ்சிருச்சா? ஹைப்பர் மூடே முடிஞ்சிருச்சா? இதுக்கடா நீலாம் இருக்க? என்னடா ஒரு சவுண்டு மியோன்னு? ஏண்டா சாசுரி மூக்கா, இவனை பாருங்க, அவனை சோட்டணுங்க. அது என்னடா அது மண்டை முதுகு பின்னாடி என்ன கல்லு வந்துருச்சான்னு கேட்டால் கல்லுலாம் இல்லை, அதை சொல்லுவாங்க பாருங்க. இருடா. ஏன் இந்த வெறி இவ்வளோ வெறி எதுக்கு? நான் எழுத்து போட்டுப்பேன், நீ எழுத்து போட முடியாதுல்ல, அதனால் கம்முன்னு போ. ஆக்சுவலாக இப்போ நாம் கான்குரை வச்சு விளையாட வேண்டியது. கான்குரை இல்லாதனால நாம் விளாண்டுருக்கோங்க. அதாவது அப்போ வந்த கேம்னால. இப்போ இருக்கிற கேம்லாம் யாரை வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் முடிச்சுட்டு ஃபைட் பேட்டில் மோட் இருக்குல்ல, அது விளாடுவோம். நருட்டோ லெவல் 12க்கு வந்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இவனை முடிச்சு விட்டாச்சுங்க.
சாசுரி அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டைடரை வந்து காரா வச்சு கொண்டோம், அதை கொல்ல டிஃபீட் பண்ணோம். அப்புறம் அவன் வந்து செஞ்சு விட்டான் நம்மள, அது வேறு விஷயம். இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாசுரி, ஓ நீ எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் வாங்கிட்டியா, இது போதுமாட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சாசுரி. டேய் நான் இன்னும் மட்டும் சண்டையே போட ஆரம்பிக்கல அப்படின்னு. ஓ எனக்கு நேரம் இல்லை, நான் போயிட்டு காராவை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறான். இவன் விட்ருவானா அவனை? என்னடா மயக்கம் வருது, இவனால முடியல, கான்கராவால் முடியல. கடைசியாக ஒரு வழியாக அது ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறான். என்னால் ஒழுங்காக இது பண்ண முடியல, எனக்கு வந்து பாய்சன், என் உடம்புல பாய்சன் அதிகமாகிடுச்சி அப்படிங்கிறான். அது உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா கேட்குறான் பாருங்க. இல்லை க்ரோ அப்படிங்கிறான். ஓகே இன்னும் ஒரேடியில் காலி பண்ணிட்டாங்க அதை. நீ நீ அந்தளவுக்கு மோசம் இல்லை, ஆனால் வந்து இன்னும் நீ நல்லா பண்ணணும் அப்படிங்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும் உன்னுடைய பப்பட்டை பற்றி, பப்பட் பாய்சனை பற்றி அப்படிங்கிறான். எப்படி அது என்னது, அது எப்படி முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ உன்னுடைய எல்லா ட்ரிக்ஸும் எனக்கு தெரியும், உன்னுடைய க்ரோ, பிளாக் கேண்ட்டு, அப்புறம் சேலமேண்டர் பப்பட்ஸை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஏன்னா நான் தான் அதை கிரியேட் பண்ணாங்கிறாங்க. நீ தான் கிரியேட் பண்ணியா? ஓ இந்த ஃபன்னு வந்து ரொம்ப சீக்கிரம் இல்லை, நான் சீக்கிரம் அதை என்னுடைய முடிச்சுட்டு நான் தான் அதை கிரியேட் பண்ணது அந்தமாரி சொல்கிறான். நீ தான் வந்து பப்பட்டோட மாஸ்டர், பப்பட்ரியோட மாஸ்டர், சாசுரி ஆஃப் தி ரெட் சாண்ட் அப்படிங்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான். ஓ உன்னோட வயசுக்கே என்னை வந்து என் ஞாபகம் வச்சு, என்னோடய பேர் உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு, உனக்கு நீ வந்து என்னோடய பேரை ஞாபகம் வச்சுருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறான். ஆனால் நீ எதுக்கு இதை பண்ணுற, நீ வந்து சாண்ட்லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே போயிட்டியே அப்படிங்கிறான். நீ வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இந்த கொஷினை கேட்குற, நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டு அப்படின்னு. ஓ உன்னுடைய கடைசி ஆசை மாதிரி. ஓ இன்னும் 3 நாளில் செத்துருவானாங்க, நீ உன்னுடைய 3 நாளில் வாழு அப்படிங்கிறான். காரா கடைசி நேரத்தில் காரா பற்றி நீ பேசுவியா, நோ அப்படிங்கிறான். அவ்வளோதான், கான்குரோ கதை முடிந்து விட்டது. அவன் வந்து கான்குரோவுக்கு ரெஸ்ட் இன் பீஸை போட வேண்டியதுதான். ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நருட்டோ கிட்ட வந்தாச்சு. லீஃப் வில்லேஜ் காடு, கக்காஷி வந்துட்டார். நருட்டோ சாகரா எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாரு. என்ன காட்டுக்குள்ளேருந்து வராளுங்க? ஓ நான் வந்து எல்லா மங்கீஸும் அந்த மவுண்டன் மேலே இருந்த எல்லா மங்கீஸும் இது பண்ணிட்டேன், அடுத்து எல்லாமே நருட்டோ கையில் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்களாட்டுக்கு. என்னடா இத்தனை, ஓ ஷேடோக்ளோனா, நான் வந்து முடிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. நல்ல வேலை, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்க, நம்ம மறுபடியும் வில்லேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. கக்காஷி சென்சே, நீங்கள் வந்து மங்கியை வந்து சேஸ் பண்ணுறத வந்து நிஞ்சா மிஷினா அப்படின்னு, அப்படி அதாவது மங்கியை சேஸ் பண்ணுறதெல்லாம் நிஞ்சா மிஷினா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்காக தான் நான் வந்து 3 வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா அந்த மங்கியை பிடிக்க அந்த மாதிரி கேட்குறாரு. ஓ நீ வந்து இந்தமாரி பேசுகிறது நிறுத்து நருட்டோ, நம்ம மிஷினை வந்து இன்னும் முடியலை அப்படிங்கிறாரு. சாக்கரா சொல்கிறது சரிதான் நருட்டோ, நம்மளுடைய மிஷின் வந்து எல்லா மங்கியும் எஸ்கேப் ஆன மங்கியா இல்லை எஸ்கேப் பண்ணணுமா எல்லா மங்கீஸும்? ஓ நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாரோட காதுக்கும் போயிட்டு நம்ம திருப்பி வந்துட்டோன்றதை சொல்லணும், அப்புறம் போயிட்டு இச்சிராக்கா ராமன் நீ சாப்பிட்லாம் அந்த மாதிரி சொல்கிறாரு. சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. இச்சிராக்கா ராமனை தான் வாயை பிறந்துட்டாங்க நருட்டோ. ஓகே நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராமனுக்கு வந்து நீங்கள் பில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தியா, ஓகே வேறு வழி இல்லை, நான் தான் கட்டி ஆகணும். ஆல்ரைட்டு, நான் வந்து எல்லா மங்கீஸையும் இது பண்ணிக்கிறேன், நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஓகே போகலாம். ஓகே இப்போ என்ன மங்கியை பிடிக்க போகிறோமா?
அடங்க அக்கா அம்மாக்கா, என்னடா என்ன வாழ்க்கடா அது? குரங்கு கூட சண்டை போடுறதா? இது கூடலாம் சண்டை போடுறது. காட்டு பண்ணி கூட போட்டோம், கோழி கூட போட்டோம். அது கோழியாக என்ன இது ஜந்துனே தெரியல. அதுவும் மயிலுக்கும் கோழிக்கும் கிராஸ் பீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சைக்கோ. அடுத்து இப்போ இது ஒரு நிஞ்சாவை. அது ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை பிடிக்கணுமா இல்லை அடித்து இது கொல்லணுமா? ரசிகம் போட்டால் சுத்துறாது. என்னடா கல்லை தூக்கி போடுறியா? ஓ, கல் அடிக்கிற. ப்ளூ கிராஸ் வந்து பிடிச்சாலும் கவலையே இல்லை. போ. பொட்டி ஸ்க்ரோல் இருக்குது. நிஞ்சுட்சு ஒன்றா. இப்போ நிஞ்சுட்சு நம்ம எக்யூப் பண்ணிக்கலாமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இருங்க அந்த ஒரு சைக்கு ஒன்று ஓடியாருது. அதை முடிச்சு விட்டு பார்ப்போம். ஒன்று அங்கேயே வச்சு போச்சிடும். போ போ. கக்காசி லெவலப்பா. அடிக்கிறது நருட்டோ, ஏறுறது கக்காசிக்கா? என்னடா இது இந்த அடி அடிக்குது? ஒரு ரசிங்களை தச்சுட்டியா? போ. அவ்வளோதான், வீட்டுக்கு போ. மாட்டினுச்சுன்னா இது காலிங்க. அவ்வளோதான். எத்தனைடா வருங்க? நான் அந்த நிஞ்சுட்சு இது பண்ணலான்னு பார்க்குறேன். வந்துக்கினே இருக்குதுங்க. ஓ, நீ வா. ஏஞ்சிட்டியா? ஏஞ்சி மாட்டிக்கிட்டியே, தப்பு பண்ணிட்டியே. ஏய் போங்கடா. நான் ஒரு 2 கிலோமீட்டர் அங்காண்ட போகிறேன். வந்து தொலைதுங்களே. என்னடா ரசிகன் இப்போ போட்டான்ல பேன்ஸ். அது யார் அடிக்கிறதுனே தெரியல. குரங்குக்கிட்ட போயிட்டு அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் நருட்டோ? என்ன நருட்டோ? இருங்க பார்ப்போம். இது வந்து நியூட்ரிஷன் பில்ஸு பிக். இது எக்கி பண்ணுவோமா? அது இருங்க, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் எதுவுமே ஆன மாதிரி தெரியலையே எனக்கு. சரி, அது மாட்டுக்கு இருக்கட்டும். ஸ்கில் ஸ்க்ரோல் ரசிங்கன் செயின்டர் சிக்கன் எக்யூப் பண்ணுவோமா? எல்லாம் ஜெயின் ட்ரெஸ்ஸிங் இருக்குங்க. இது மேலே எந்த இதுவுமே இல்லை. ஜெயின் ட்ரெஸ்ஸிங் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அந்த ஹோல்ட் பண்ணி போடுறது ஜெயின் ட்ரெஸ்ஸிங்கண்ணா. ஜெயின் ட்ரெஸ்ஸிங்னு பார்ப்போம். ஓகே, மிஷின்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்டேட்டஸ் அவ்வளோதான். குனாய் டபுள் பிளேடு குனாயா? இருங்க, பேப்பர் பாம் டபுள் பிளேடு குனாய் வைப்போம் இப்போதைக்கு. அவ்வளோதான். இப்போ போயிட்டு அவங்க எல்லாரும் முடிக்கிறோம். அந்த குனாய் வந்து அவங்களாம் தர்றதான். அப்போ நம்ம வந்து வாங்கலாம் முடியாது. வேற எதாவது நீ ஜுட்ஸு நீ அந்த ஜுட்ஸுன்ட்டு இப்போ எங்கே போகிறது? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, என்னடா தேனி கருமாந்தரத்தை. குரங்கு, தேனி, கோழி, அடுத்து என்ன எது இதெல்லாம் இருக்குது? கொண்டு வா. இதுங்க தேனிக்கு ரசிகன் போடுமா? யாரா கோமாளி?
எவன்டா மாட்டுறது? என்ன கருமண்டா, எவனுமே மாட்ட மாட்டீங்க. ஏய் தேனி, கள்ளத்துக்கு போகிறான்டா. மாட்டு எங்க அது? இங்கே வா, உன்னை பொண்ணு கிடையாடுறான். ஷாக்கா எங்கடா அது? மிஷின் ஃபெயில்டா? இதுங்களா? எங்கேருந்து வருது இப்போ? என்னடா இது? அட்டாக்கு எக்ஸ்பி வேணாம், நான் வேறு வழி இல்லை, இந்த மெண்டல் தான் இட்டு போனோம். எங்கேருந்து வரப்போகுது தெரிலங்க, பயமாக இருக்கு. டேய் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அது வரைக்கும் போகிறேன். இப்போ வாங்க பென்சிமில் சொல்லட்டுவோம். அக்கா ஆக்சுவலாக நான் வந்த வழியில் 2 இடத்துல சேவ் இருந்துச்சு, நாம தான் பார்க்காம வந்துருக்கோம். நாம் இவங்களை அடிக்கிறதுலேயே குறியானதுமே தவிர ஹெல்த்தை பார்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போன வாட்டி இந்த குரங்குங்களாம் நம்மளை போட்டு தெளிச்சுங்க. இந்த வாட்டி அப்படி இல்லைடா. இந்த வாட்டிலாம் பாரு, இந்த லெவலில் வேறு ஒரு லெவல் ஏற்றிட்டு வந்துருக்குறான். அந்த பேக்கப் சேவ்லேருந்து வரதுக்குள்ளே சண்டை போட்டதில் சார்ஜர் சண்டை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே வந்து 2 ஒரு லெவலே இருக்குது. பாட்டிலில் போட்டு இந்த தேனியெல்லாம் அடித்து இரு உன்னை நான் பார்த்துக்கிறேன். கிட்ட கொஞ்சம் சைக்கோ வரட்டா. ஓ இரு நான் அவன் கிட்ட வரேன். சைக்கோ எங்கே போகிறேன்? எங்கே ராணி தேனி எங்கே இருக்கு சொல்லு, உங்களை பூண்டோடு அடிச்சிடறான். என்னடா லேக் ஆகுது? சாக்கூர் அளவுலப்பா கல்லே அதிக அடிக்கிற போ. தூக்குராஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறானுங்க. என்னடா சாக்கு அருட்டுவரில் தேனிலாம் சாக்கு அடிக்குது, என்ன பண்ணுறது போ. எத்தனை பேரா வருவீங்க? அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதானா? வேறு யாராவது? எவனுமே இல்லை. ஓகே இதை உடப்போம். அட்டாக் பவர் +1 எங்கடா இருக்குது? சுத்த விடாதீங்களா? எங்கடா போகிறது? இந்த மூலையில் இருக்கா? போகிற வழியை காட்டுங்கடா. இதுதாங்க இந்த கேமில் ஒரு பிரச்சனை. சேவ் பண்ண இடம் இருக்காடா? டேய் வைக்கல. இப்போ எல்லா இடத்துலையும் உனக்கு சேவ் வச்சுருக்கானுங்க, நாம் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் கக்காஷி செஞ்சு பண்ண ப்ராமிஸ் அவர் ஞாபகம் வச்சுட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே நீ பெட் பண்ண, நீ என் கூட வரியா சாக்குரா? இல்லை நான்லாம் வரல, எனக்கு அந்த ஸ்மெல்லே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அந்தமாரி சொல்கிறா. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறேன், போய் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றான். என்ன அப்படின்றாரு நருட்டோ. மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாளா நருட்டோ அப்படிங்கிறாரு. கக்காஷி கலாய்க்கிறாரு. சென்ஸே நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன இந்த சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கூட சென்சிட்டிவிட்டி இல்லை. எனிவே நான் வந்து அந்த ஜம்போ பவுலில் ராமனை போட்டு நல்லா சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே நீ கொஞ்சம் கூட மெச்சூராகவே இல்லை அப்படிங்கிறாரு. இருக்கா சென்சி வராரு. இருக்கா என்ன இருக்கா? ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. இருக்கா சென்சை நருட்டோ சொல்கிறாரு. ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசரம்,
லேடிஸ் முன்னாடி அவங்க 2 பேரையும் பார்க்கணுங்கிறாங்க. சீக்கிரம் போய் பாருங்க அப்படின்றாரு. ஓகே, நாங்கள் வந்து ஒரு சின்ன அது டேக் இட் ஈஸி, மூச்சை வந்து எடுத்துக்கிட்டு என்னன்றதை சொல்லு, என்ன நடந்துச்சுன்றதை சொல்லு. இந்த காசைக்காக அவரை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதுவும் அகாட்ஸ்கி அப்படிங்கிறாரு. கிட்னாப்டு பை அகாட்ஸ்கி அப்படின்றாங்க. என்னது காராவா? வா போலாம் நருட்டோ அப்படிங்கிறாரு ககாஷி. யா, காசுக்காகவே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவ்வளோ பெரிய ஆள் அவனுங்க. ஓகே, சாப்டர் 3 கிளியர்டு. லெவலப். ஓகே, டென்டன்லாம் வரவே இல்லை. சர்வைவல் மோட் ஹஸ்பி நல்லா இருக்குது. ஓகே, சேவு அதுதாங்க முக்கியம், அதுதானே முக்கியம். என்ன ஃப்ரெண்ட் சொல்கிறது? அது இருந்திருந்தா ஓகே முடிஞ்சு. சேவ் பண்ணியாச்சு. சாப்டர் 3 முடிச்சாச்சு. சாப்டர் 4 என்ட்ரு ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? சேஞ்ச் எக்யூப்மெண்ட்டா? வாங்க போவோம். ஹீலிங்கு இது என்னது? இது அதிகமாக இருக்குது. பேப்பர் பாம் கூட இருக்குங்க, அதை எடுப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? எக்யூப் அங்கே தான். ஓகே, வேறு இது வாங்கிறதுக்கெலாம் வேலையே இல்லைங்க. ஸ்க்ரோலு கக்காஷிக்கு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். சாக்குரோவா கர்மந்திரத்தை. கக்காஷிக்கு எதாவது இருக்கா? லைட்னிங் பிளேடு ஜிடோரி. ஓகே, ஓ அப்போ நம்ம இவங்கள வச்சு விளையாடலாம்ல, மறந்தே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இப்போ கக்காஷி வேணால் வச்சு விளாடுவோமா? கக்காஷி வச்சு விளாடுவோமா? விளாண்ட வேண்டியதான். ஓகே, லோடு. ஓகே, சினாரியோ மோட். நம்ம வந்து பேட்டில் மோட் விடுவோம். பேட்டில் மோடு வந்துட்டு போட்டு சாஸ்கே வசிட்ட. என்னடா அது? கக்காஷி. ஓகே, யார்? நருட்டோ உசுமாக்கி. இந்த பக்கம் சப்போர்ட் யார்? சாக்கரா வெட்டு போவோமா? சரி, சாக்ரா டு த சாண்ட். சாப்டர் 4, அதாவது சாண்டை நோக்கி பயணம். சாண்டை நோக்கி நம்ம போகிறோம். ஏன்னா காசை கிட்னாப் பண்ண விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் என்ன இந்த மேட்டர் இங்கே என்ன பண்ணுறா? என்னது காரா? அவன் காரா நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறா. ஓ, இது பண்ணாத, நிஞ்சா வந்து என்றைக்குமே பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க சொன்னாடி. இவளுக்கு அந்த விஷயம் தெரியாதாட்டுக்குங்க. தெரியாமல் ஓ இவன் தான் இங்கே வந்திருந்தால இதை அந்த ஜூனியர் எக்ஸாமை பற்றி பேச. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இது நமக்கு தெரிய வந்தது. அதாவது காராவை பற்றி நமக்கு இன்னும் அது காரை பற்றி என்னாச்சு தெரியல. ஆனால் காசிகேக்கு வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அது மட்டும் தெரியுமா? டெமாரியம் அப்படிங்கிறா. இது நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்னா, எது கூப்பிட்ட? டீம் கக்காஷி, நான் வந்து உங்களை வந்து ஒரு புது மிஷினுக்கு சைன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சான் வில்லேஜுக்கு போகிறீங்க ஒரு வாட்டி, அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி என்கிட்ட சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து அங்கே போய் இருந்துட்டு ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பேக்கப் நான் தரேன் அப்படின்றாங்க. அதுக்கேண்டி அப்படி பார்க்குற, நானும் போகிறேன் அப்படிங்கிறா. ஓகே, நாம் திரும்பி காரை வீட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு நருட்டோ உசுமாக்கி. இவங்க 2 பேரும் திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கோ. ஓகே, டீம் நீங்கள் கிளம்பலாம். டீம் கக்காஷி. ஓகே ஓகே வாங்க. ரைட்டு, நருட்டோ டைலாக் பஞ்சு பேசி தான் ஒரு கொஞ்சம் நேரம் தாக்குப்பிடி காரா அப்படிங்கிறான். கொஞ்சம் நேரத்தில் போயிடுறீங்களா? இது அங்கே போகிறதுக்கு 1 வாரமாக நான், அதாவது லீஃப் வில்லேஜில் சாண்ட் வில்லேஜுக்கு போக 7 நாளாக என்னமோ ஆகும்னு சொன்னாங்க. 7 நாளாக 3 நாளா ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. ஓகே, கக்காஷி அட்டகையை வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, யாரா நீங்கள்?
இன்றைக்கி தாங்க வேலை அந்த சைக்கோங்களுக்கு. வாங்கடா வாங்க, கக்காஷியை வச்சு விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவர் வந்து காப்பி நிஞ்சா கக்காஷி ஆட்டகே, அவரை வச்சு விளாட்றோம். ஓகே, தமிழில் இவரை போட்டுருவோமா? இல்லை இவரை இப்போ வேணாம், அடுத்த தமிழில் போடுவோம். ஏன்னா அடுத்த தமிழில் எப்படியும் இவரை வச்சு தான் விளாடுவோம். இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாதியிலேருந்து வந்தார் மனுஷன், அதனால் இப்போ வேணாம், அடுத்த தமிழில் போடலாம். இருங்க, இவருக்கு என்ன அட்டாக் இருக்குன்னு பார்ப்போமா? ஷரிங்கன், சிட்டோரி, அதாவது அவர் லைட்னிங் பிளேடுன்னு சொல்கிறாரு. லைட்னிங் பிளேடு போட்டால் ரொம்ப இதாகுதாட்டுக்கு. இது ஷேடோ க்ளோன் லைட்னிங் பிளேடு போட்டாலும் அப்படி தாங்க ஆகுது. ஆக்சுவலாக அது ஜிடோரிங்க, அவர் மாற்றி மாதிரி அவர் தான் க்ரியேட் பண்ணது ஜிடோரியை. கக்காஷி லெவல் 10. என்னங்க நருட்டோ விட லெவல் கம்மியாக இருக்கார். இருக்கக்கூடாது, ஏற்றுறங்க. எனக்கு ஆக்சுவலாக நருட்டோவில் பிடிச்ச கேரக்டர் கக்காஷி தான். கக்காஷி ஹாட்டகே தலைவன் காமாக இருப்பாப்புல, என்ன நடந்தாலும் ஒரே மாதிரி தான்டா கக்காமக்கா அப்படின்னு. ஓ, ஷரிங்கன் போடுறதுனால என்ன யூஸு? 10 பைசா பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரியே. வேறு யாரா இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. வேறு கமான். ஹைப்பர் மூடு போட்டு பார்ப்போம், ஆள் அதிகமாக வந்தா. எங்கடா இருக்க? இன்னேவன்டா பின்னாடி போக சொன்னது? ஆக்சுவலி அவன் நம்மளை விட 2 லெவல் அதிகங்க அந்த சைக்கோ. கக்காஷி லெவலில் பண்ணுறோம் அவ்வளோதான். பேப்பர் பாம் குனாய். என்னடா இங்கே இந்த ஒளிஞ்சிருக்க? இவன் 6 லெவல் அதிகங்க நம்மளை விட. பட்டுன்னு முடிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன என்னாச்சு? லைட்டிங் பிளேடு போட்டால் வந்து ஒழுங்காக 2 ஆகலை. அப்போ லைட்டிங் பிளேடை வந்து நம்ம கொஞ்சம் தற்போதைய நிலைமைக்கு வந்து அதை கொஞ்சம் அப்படி நிறுத்தி வச்சுருப்போம். ஓகே, எங்கடா இருக்க? இல்லை யாரா நீ? ஆளு முரட்டாளாக வரான் ஃப்ரெண்ட்ஸ். முரட்டு பீஸெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. நம்ம க்ளோனு ஒரு ஆள் போக மாட்டேங்க, க்ளோனே சொல்கிறான் இந்த சொல்லிட்டு. முடிச்சு விட்ருவான் நாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓட வேண்டிய நேரம் இது. பூரா ஹெல்த்து இதுக்கே காலி ஆகிடுச்சு. இப்போ வாடா நம்பிடே, ஃபுல் ஹெல்த்தில் இருக்க. ஓ, நீ எவனா வேணால்றா, டீமன் ஆஃப் த மிஸ்ட் சாப்புசாவே போட்டு தரலாம் ஆள்றா எங்கால். ஓ, இருடா இருங்க, ஹைப்பர் மோட போட்டுருவோமா? வாடா இப்போ வாங்கடா, முடிச்சு விட்ருங்க. அவங்க அவமாடு மாதிரி இந்த இதுங்க, அவங்க 2 பேரும் பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவங்க வாயில வார்த்தை வரல. ஐயோ, முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிச்சுது. நமக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் கக்காசி அப்படி சொல்லணும்னு பார்க்குறீங்களா? ஓகே, இந்த சாக்குரா மெண்டலை வச்சதுனால தான் அந்தமாதிரி ஆயிடுச்சு. நம்ம டென்டனை வச்சுட்டு போவோம், என்ன சொல்கிறீங்க? ஓகே, போவோம். கட்சியை ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கடா இருக்கீங்க? வாங்க இப்போ வாங்க, நல்லா வாங்கிட்டு போங்க. ஆக்சுவலாக இப்போ நருட்டோ வச்சு தான் அவங்க முடிச்சுருக்கலாம். ஏன்னா நருட்டோ கிட்டத்தட்ட அவனுங்க லெவல் தான், எங்கள் கக்காஷியோட லெவல் அதிகமாக இருக்கானுங்க. அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம் அந்த கேம் நல்லா இருக்குங்க.
ஆக்சுவலாக அது வந்து இப்போ கிராஃபிக்ஸும் சரி ஸ்டோரியும் சரி அப்படியே இது வந்து ஃபஸ்ட்டு சீசன் மட்டும்தானே. அது வந்து மொத்த சீரீஸுமே மொத்த சீரீஸோட கதையும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த போயிட்டுலாம் அந்த போயிட்டு அப்படியே காட்டுவாங்க. அதாவது இப்போ எப்படின்னா இப்போ கான்கோரை வந்து சண்டை போட்டார்ல சாசரி கூட. ஆனால் ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்துல கான்கோரை வச்சு தான் விளாண்டுருக்கணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம நருட்டோ வச்சு விளாண்டோம். அந்த மாதிரிலாம் அந்த கேமில் இருக்காது. கான்கோரை வச்சு விளாடும் போது கான்கோரை தான் அந்த ஃபைட்டு அப்படியே யார் யாரை வச்சு விளாடமோ அவங்கள அப்படியே காட்டுவாங்க. அந்த ஒரிஜினல் சீரீஸில் எப்படி இருக்குமோ அதே தான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாடிஃபை பண்ணிருப்பாங்க அவங்க போடா. ஏன்னா அந்த பவர் யூஸ் பண்ணானு பார்க்குறேன். ஓகே ககாஷி லெவல் 11. இவங்கெல்லாம் 16ல் இருக்காங்க லெவலு. நீங்கள் புதிய ஜிடிவரிலாம் போட்டால் வேலைக்கு ஆகாது. ஜிடிவரி அந்த 2 பசங்களுக்கு மட்டும் வச்சுப்போம். முதல்ல பசங்கன்னு சொல்கிறது பெரிய தப்பு. போயிட்டா வீட்டுக்கு. யார் மேலே கை வச்ச? ஆக்சுவலாக கக்காஷி இருக்காருன்னு தெரிஞ்சாலே இந்த துட்டு பசங்களாம் தலை தெறிக்க ஓடணும் ஒரிஜினல் சீரீஸில். தலை தெறிக்கல அவன் பெரிய பெரிய நிஞ்சாஸே கக்காஷியை பார்த்தா நரவானுங்க. நீங்கள் என்னடா சல்பியாக வந்து இது மாதிரி சட்டை போட்டு நடுவாங்க கேம் பண்ணுறதுனால. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது தம்பி. இவங்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இவங்க தானே மிகப்பெரிய தற்கூறிங்க. அது இத்தனை பேர் அடித்து போடும்போது தெரியல நேரம் மீதெல்லாம் ஓடுறக்கூடாது. தற்கூறிங்களா இருக்கானுங்க. என்னது என்ன சொல்கிறீங்க கரெக்டா? சொல்கிறா எத்தனை பேர் அடித்தாலும் முடியாதுடா. நம்மளோட 5 லெவல் அதிகமாக நெஞ்சிலே போட்டு பொக்கு உதைக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த காம்பவுண்ட் போடும் போதுமே வந்துட்டு நமக்கு குறையுது. ஆக்சுவலாக அவர் வந்து நம்ம இந்த ஹண்ட்ரட் காம்பவுண்ட்லேயே அவர் ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணுறதுனால அது ஃபுல்லாக குறையுது. இதை எப்படி இப்போ ஏற்றுறது? அவ்வளோதான்டா. வாங்கடா இப்போ வாங்கடா டேய். ஃபுல்லாக ஏறிடுச்சுடா. அந்த நியூட்ரிஷன் பல்ஸை அது காட்டுக்கு சக்கராவை இது பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை முடிச்சு விட்றலாம். இவன் காலிங்க ஒருத்தங்காலிங்க. அவ்வளோதான் இவன் முடிஞ்சான். ஓகே, ஒருத்தன் சோழியை முடித்த காரணத்தினால் மற்றொருவன் இங்கே இருக்கின்றான். அவன் சோழியும் முடிச்சு விட்டுடலாம். என்ன சொல்கிறேன்? ஏங்க இந்த ஷரிங்கன்ற ஆப்ஷன் எதுக்கு தாங்க இருக்கு? நம்ம ஷேடோ க்ளோன் இருக்கா இங்கே? இப்போ மேலே கை வை, இப்போ வை வைடா ஏய் வைடா. என்ன அடிக்கிறா வச்சு அதுக்குன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால் மேலே கை வச்சுருவேன் நீ. போடா வெளியே. இங்கே யாரா? என்னாச்சு ஏன் மேலே வார்னிங் சிம்பிள் வந்துச்சு? இப்போ எவனா ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. ஒன்றை முடிச்சு விட்டுறாரு. நீங்களே இவ்வளோ நேரம் தாக்குனீங்கன்னா அந்த பாஸ் பாட்டல்லாம் எப்படா முடிக்கிறது? வீட்டுக்கு போடா. ஏன்டா தற்குறீங்களா உங்களுக்கு இந்த வேலை? இல்லை கேட்குறேன், ஏன் இந்த வேலை உங்களுக்கு? யாருக்கிட்ட திருட வர்றதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமடா? ஓகே, இவ்வளோ நேரம் சண்டை போட்டதே வந்து இந்த பொட்டி என்ன தான் தரான்னு பார்ப்போம். ஸ்ட்ராங் நியூட்ரிஷன் பில்ஸ். ஓகே, ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெவியாக கம்மியாக இருக்குது. ஹெல்த் ஏற்றதுக்கு இந்த அது பேர் என்னது? பிக் ஃபுட் ஃபில்ஸா? இதுதானே? இருங்க, அந்த நியூட்ரிஷன் பில்ஸ் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்?
அவ்வளோதான், இது போதுமே. ஓகே வந்தாச்சு. எந்த ஏரியாடா அது? ஓஹோ, நான் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்கானுங்க. அதில் இந்த கொலைவிலாம் இவ்வளோ நேரம் தாங்குது. அவனை நம்ம மதிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிடலாம். என்ன கக்காஷி என்னாச்சு? லெவல் அதிகமாக இருக்கானுங்க அவனுங்க. அவங்கள மதிக்கவே இல்லை. அவனுங்க 2 பேர், டேய் நாங்கள் 2 பேர் இருக்கண்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க. லெவல் 12 வாடா, இப்போ வாடா. 4 லெவல் தான்டா. டேய் முடிச்சு விட்றாதீங்கடா, இருங்கடா. இப்போ வா நீ வா, இப்போ வா. ஜஸ்ட் மிஸ் போட்டு தாக்கிட்டு போனாங்க நம்மள. ஓகே ஒருத்தங்காளி. ஏன்னா 3 பேர் வந்துருக்கிறீங்க இப்போ. வரட்டா இரு, இது ஏற்றிட்டு வரான். ஐயோ அதை ஏன்டா ஏற்றி தொலைஞ்ச? ஹைப்பர் மோடு வந்தாச்சுரா, வாடா. ஒப்பன் தாமரை வரதில்ல முழுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. முடிச்சு விட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா நம்ம நிலமை வந்து இந்தளவுக்கு மோசமாயிடுச்சே. ஓகே இதில் விட்டோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ஓகே எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்றத வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீதியை வந்துட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து கக்காஷியோட ஃபேஸ், அந்த கக்காஷியோட தம்ப்நெயிலை போட்டு அதுலேருந்து பார்க்கலாம். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.